ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து குளோப் ஷாகாங்கிற இந்த ஆடரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேந்தன் வேலெட் வந்து சொலோனா வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ரைட், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாயிண்ட்ஸ் நீ டெய்லி ஸ்பின் பண்ணி எடுக்கலாம். 6 ஹவர்ஸ் ஒன்று ஸ்பின் பண்ணி எடுக்கலாம். அது இல்லாமல் சில டாஸ்க்லாம் இருக்குது, எப்படி கம்ப்ளீட் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நீங்கள் ஒரு ஐடி வந்து மின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4 வந்து ஆகும். அதுக்கு $4 வந்து பேஸ் இடிஹெச் தான் ஆகும், ஓகேவா. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கொடுத்தேன், அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து $3 மின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இன்ட்ராக்ட் கொஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ இப்போதைக்கு 4 கொஸ்ட் வந்துருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா அலோகேஷன்லாம் கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க, நான் இப்போயே சொல்கிறேன். இதில் என்ன மாதிரி வேலெட் யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் பேந்தன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அது வீடியோ கடைசியில் காட்டுற எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவிஎம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேந்தன் வேலெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இவிஎம்முக்கு நீங்கள் மெட்டமாஸ்க் யூஸ் பண்ணிட்டு, செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேந்தன் வேலெட்டு அதில் இவிஎம் செயின் வர மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, ஒரே இதில் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் வந்து இதில் எப்படி பண்ணிக்கிறேன், மெட்டமாஸ்க்கும் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேந்தம் இவிஎம் செயின் வந்து அட்டாச் ஆகி வர மாதிரி ஒரு அட்ரஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் குழப்ப மாதிரி போகும், பட் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாயிடும். ஏன்னா வந்து அந்த டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு பெருசாக போகும் நிறைய விஷயம் சொல்கிறதால. பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான அனாலிசிஸ் சொல்ல பொறுத்தல. ஸோ வாங்க போய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் மைசூஸ் இருக்கணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை சைன் அப் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு ஸோ ப்ளீஸ் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இங்கே ஒரு வெரிஃபிகேஷன் வரும், ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெரிஃபை ஹியூமன் கொடுத்துக்கோங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்து ஜஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம் கொடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்துக்கோங்க எத்தனை லெட்டர். ஸோ 10 லெட்டருக்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8க்குள்ளே முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அவதார் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அவதார்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நான் இந்த அவதாரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒட்டி கிளிக் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ லொக்கேஷன் கேட்குது. ஓகே, ஸோ நம்ம லொக்கேஷன் தான் கொடுத்துக்கலாம்னா இந்தியாவில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகேவா. ஸோ அந்த பேஜில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி 1000 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே வந்து மெயில் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ லொக்கேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா கொடுத்து பார்த்தா வரல. ஸோ அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டேன் நான். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாலெட் கனெக்ஷனில் நம்ம சோல்னா வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பேந்தன் வாலெட் இருக்குல்ல, அது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு எங்கள் லிங்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் மெசேஜ் மாதிரி போகும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்டு எக்ஸ் ட்விட்ச் நம்மள்கிட்ட இல்லை, அது நீங்கள் வேணால் ட்விட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கார்ட் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ கிரியேட் அக்கௌண்ட் முடிச்சாச்சு, கெட் யுவர் பர்சன் முடிச்சாச்சு, கம்ப்ளீட் ஸ்பின் மீ டு டெய்லி கோஸ்ட் இருக்குது, அப்புறம் இம்ப்ரூவ் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ண சொல்லியிருக்காங்களா, ஸ்பின்னுக்கான இது வந்து கீழே இருக்குது பாருங்கள், ஷோ ஆக்டிவிட்டிஸ் சைட் பாருன்ட்டு. அது கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்கள். ஸோ ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ 500 பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடுது பாருங்கள். ஸோ இது வந்து டைம் கணக்கு தான் போல், 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் நினைக்கிறேன். ரைட், ஆக்டிவ் அகைன் கூட இப்போ ஒரு நாள் கணக்கால் என்னன்னு சரியாக தெரியல நமக்கு. ஸோ சாகா பீரியட் அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்குல்ல, எதாவது பார்த்தீங்கன்னா பர்சனான்ட்டு ஒன்று இருக்குது, ரைட்டா. ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதிலே வெரிஃபை ஒரு ஆப்ஷனுக்கு அது கொடுத்தா வந்துடும். பட் இந்த லிங்க்கு உங்களுக்கு தெரியலனா நான் வந்து கீழே கொடுக்குறேன் தனியாக, ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்கள் டிஸ்கார்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்ட் ஏஜ் பொறுத்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது. அது உங்கள் ஃபார்காஸ்ட் அக்கௌண்ட் தான் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டு, ஸ்டீம் நம்மகிட்ட இல்லை, அது கேம் விளாட்றவங்க. ட்விட்டர் இதோ இருக்குது பாருங்கள். ஸோ ட்விட்டர் ஏஜ்லாம் வந்து தராங்க. ரைட்டு, வந்து ஹியூமன் ரோல் டிஸ்கார்டை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாயிண்ட்ஸ் ஏறும், ஓகேவா. அந்த பாயிண்ட்ஸ் 0% இருக்குல்ல, இது நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் ஏறும். ஸோ 90% அட்லீஸ்ட் இருந்தால் நீங்கள் மின் பண்ண முடியும். ஸோ மின்ட் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏற்றிக்கலாம். நான் முதல்ல எல்லாம் இருக்கிறதுலாம் கனெக்ட் பண்ணி எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து சேம் மெயில் ஐடி வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். வந்துட்டு அதில் எந்த ஒரு இதுவும் வரல. அண்டு ஃபாஸ்ட்காஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாயிண்ட் வந்துருச்சு. ஆனால் என்ன கேட்டால் வந்து வாலெட் பிரச்சனை தான் முக்கியம். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நான் இஎம் வாலெட் வந்து நான் கனெக்ட் பண்ணலை, மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணலை. ஸோ என்ன பண்ணேன், நான் வந்து இப்போ மாற்றிட்டு மெட்டாமாஸ்க் பிரைமரி வாலெட்டை போய் மெட்டாமாஸ்க் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ணேன், மெட்டமாஸ்க் கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து மின்ட் மட்டும் பண்ணலை. நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், அதில் வந்து எனக்கு ஒரு டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. பைனான்ஸ் பேட்டரி டோக்கனை வச்சு இருந்தாலும் 99 கிட்ட வந்துருச்சு. நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணலாம், நான் பேக் வந்துட்டேன். ஏன் வந்து கேட்டிங்கன்னா வந்து இதிலே கம்ப்ளீட் ஆன மாதிரி காமிச்சிருச்சு, ஓகேவா. நான் மின்ட் பண்ணாலே கம்ப்ளீட் ஆன மாதிரி காமிச்சு, அதனால் இது வந்து விட்டுட்டேன். பட் மின்ட் பண்ணணும், அது அவசியம் தான். ஏன்னா வந்து இது வெரிஃபை ஆனாலும் தரான் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து $3 இடிஹெச் வந்து நீ வச்சுக்கோங்க. அது எப்படி மின்ட் பண்ணது வந்து நான் கடைசியாக வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலே ஒரு இன்ட்ராக்ட் கொஸ்ட் ஒன்று இருக்குது, ஓகேவா. ஸோ அது வந்து
அங்கே அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா, இதை வந்து நான் பிரைமரி வாலெட்டாக நான் வந்து எதுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஸோ இவிஎம் வாலெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேண்டம் சூஸ் பண்ணாலும் அந்த பேண்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அண்ட் என்னன்னு தெரியல, குழப்பமாவே இருக்குது. சரி பண்ணுவோம், ஏதோ நம்ம வந்தா வரட்டும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு, இது பேக் வந்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்க கனெக்ட் யுவர் சொலனா வாலெட் குடுத்துருக்கு பாருங்க. ஸோ அந்த சொலனா வாலெட் வந்து இதுக்கு நம்ம வந்து பேந்தன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் பேந்தன்ல இவிஎம் கேட்குது. பேந்தன் இவிஎம் நம்ம எங்கேப்பா போகிறது? சரி ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொலனா வாலெட் நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது மெட்டாமாஸ்க் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து பேந்தன் வாலெட் கிரியேட் பண்ணுறீங்களா? கிரியேட் பண்ணும்போதே அது மல்டி செயினில் வர மாதிரி அதிலேயே பேந்தனும் இருக்கணும், அதாவது சொலனா வாலெட் இருக்கணும், அதில் இவிஎம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வாலெட்டை பார்த்து கிரியேட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தா நான் மின்ட் பண்ண போகிறேன். ஸோ என் பேர் போட்டே மின்ட் ஆகுது. இது வந்து பாருங்கள். ஸோ எத்தீரியம் கேட்குதா? சாரி, எத்தீரியம் தான், பேஸில் இருக்கிற எத்தீரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து $4 கிட்ட பே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு டிஸ்கவுண்ட் கோடு எது இருக்கா நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு கூப்பன் ஒன்று கிடச்சிருக்கு. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்ளை போட்டு ஓகே, கோட் அப்ளை ஆகிடுச்சு. $1 மைனஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ ஓகே, ஒரு நமக்கு லாபம் தானே $1 கூட. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் வாலெட் கேட்குது. ஸோ வாலெட் நம்ம ஒன்றும் கனெக்ட் பண்ணலையா, அதான் பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், மெட்டாமாஸ்க் வாலெட் கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அகைன் இன்னொரு வாலெட்டில் போய் என்ன பண்ணுறேன், பேந்தனில் போயிட்டு ஸோ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் வர மாதிரி இருக்கும். ஸோ 2 வாலெட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இது என்னோட இதிலே மின்ட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது இவிஎம் வாலெட் மெட்டாமாஸ்கில் இருக்கிற வாலெட்லேயே வந்து நான் மின்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ நான் ஐடி வந்து மின்ட் பண்ணலாம். அந்த வாலெட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி வாலெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பிரைமரி வாலெட்டில் எனக்கு அந்த இவிஎம் வாலெட்டும் இருக்குது, அந்த சொலனா வாலெட் 2மே இருக்குது. இதான் ரொம்ப மஸ்ட்டாக நீ செக் பண்ண வேண்டிய விஷயம். இது பார்த்துக்கோங்க. பண்ணுறதுக்காக பண்ணிட்டேன். இதில் கனெக்ட் சொலனா வாலெட் கொடுத்துருக்குல்ல. ஸோ இதில் வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொலனா வாலெட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இவிஎம் வர மாதிரி. அண்ட் அந்த வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் வந்து மேபி பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இது வெரிஃபை ஆகிடுச்சு, ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொலனா வாலெட் நான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண சொலனா வாலெட் வந்து டேரெக்டாக இதில் ஓப்பன் பண்ணதால், அதாவது டிஃப்ளோன்னு ஒன்று ஓப்பன் பண்ணேன், அதில் யூஸ் பண்ணதால் விழுந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள், எனக்கு இதில் நான் கிரியேட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா சொலனாவும் இருக்குது, கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தீரியம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் நான் பண்ணிக்கிறது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால் நான் இதில் நான் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு கேட்குது. ஸோ அந்த வாலெட்டை நான் கிளிக் பண்ணி நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. அண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு வந்து அந்த ஷாகா இருக்குல்ல, அந்த அதுலேயும் போய்கிட்டு வந்து நம்ம பேந்தன் வாலெட்டை மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற வாலெட் அதில் இருக்கிற வாலெட் ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு. இங்கே வந்து பாருங்கள், அக்கௌண்ட் ஒன்று கேட்குதா? ஸோ இது கொடுத்துக்கிறேன் நான். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் ஆகுதா பாருங்கள், ரைட்டா? இப்போ நான் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். எங்கள் வாலெட் வந்து பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கா, ரைட்? இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் டு தட் வாலெட் வந்து வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஃப், ஓகேவா? ஏன்னா இப்போ அதில் இருக்கிற இதுவும் டாஸ்க்கு இருக்கிற டாஸ்க்கும் பண்ணதால நம்ம சேஃபாக இருக்கோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பர்ஸ் அண்ட் க்ளாப்லஸ் இருக்குது, அதே சேம் தான் அது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயும் வந்து ரெஃபரல் போனஸும் இருக்குது, சேம் தான். நீங்கள் வாலெட்டில் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஜஸ்ட் இதில் கம்ப்ளீட் சாம்பு, ஃபில் த மிஸ்ட்ரி பாக்ஸ் ஃபார்மு, இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான், ஓகேவா? இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஷாக சம்பர் சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. எல்லாமே சேம் தான். இங்கே போய் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு டைம் பண்ணிட்டீங்க, அதனால் வெரிஃபை மட்டும் கொடுத்துட்டு ஸோ மற்ற டாஸ்க்கு பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்ட்லாம் வந்து பாருங்களேன் 5 டேஸில் எண்ட் ஆகுது. அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட அலோகேஷன் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். ஸோ 4வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளாப் 2.0 அண்ட் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்ரெட் கோடு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளாப் டாஸ்டிக்ஸ், ஓகேவா? அது கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஸோ மற்ற விசிட் பண்ணுறது, அப்புறம் வாலெட் கனெக்ட் பண்ணுறது எல்லாம் சேம் தான். முடிச்சுட்டு நீங்கள் வந்து 4த்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப மஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது மட்டும் பண்ணுங்கள். அண்ட் வந்து முடிய போகுது. அதுக்குள்ள முடிஞ்சளவு சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. அண்டு 5 டேஸ் தான் நம்ம நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் வச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாலெட் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மெட்டாமாஸ்க்லையும் பண்ணிக்கலாம், அண்ட் பேந்தம் கனெக்ட் பண்ணிக்கலாம். சில பேந்தம்லேயே வந்து பார்த்தோன்னா அதில் இவிஎம் சேர்ந்து வரும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட அதிலே நீங்கள் பேஸ் இடிஹெச் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 வாலெட்டாக பார்த்தேன். நீங்கள் சிங்கிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், வந்தால் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். நான் பாய்.